எப்சிபா வரீங்களா? மனவள வரப்போகிறாரு, நம்ம ஆயத்தப்படணும், ஜெபிக்கலாம். ஐயோ அப்படியா? நான் உடனே போய் நான் மேக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். மனவளன் வருவாரு, என்னுடைய அழகுல மயங்க அப்படின்னு அலைக்கா தூக்கிட்டு போயிடுவாரு. அப்படியே மேக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆண்டவரே, எங்களை வருகைக்கு உங்களோட வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. நாங்கள் கைவிடப்படாதபடிக்கு எங்களை உங்களோட வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. டிஃபரா பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தாரு, கவுன்சியாப்பா? நான் எங்கே கவனிச்சேன்? நான் தான் தூங்கி நின்று ஃபோன் பேசினிருந்தேனே. சரி வாப்பா, ட்ராக்ஸ் கொடுக்க போகலாம். நல்லா இருந்ததுப்பா மெசேஜ், எனக்காகவே கொடுத்த மாதிரி இருந்தது. என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமான மெசேஜாக இருந்ததுப்பா. வாப்பா, ட்ராக்ஸ் கொடுக்கணும் போகலாம். நீங்கள் போயிட்டே இருங்க, ஒரு கால் ஒன்று ஏசப்பா எடுத்து கொடுப்பா. ஓகே. கத்தரை நேசிக்கிறாருப்பா. யார் ஊரில் வந்து யார்கிட்ட வந்து கத்தர் உங்களை நேசிக்கிறாரு? நீங்கள் உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? ஆனவனா ஒரு வெள்ளை பேப்பரை தூக்கின்னு வந்துட்டு கத்தர் உங்களை நேசிக்கிறாரா? உங்களுக்கு வேறு வேலை இல்லை, போங்க ஒழுங்கா. ஐயோ என்னப்பா நம்ம 2 தீமோத்தேயு 4:5 சொல்லு, நீயும் எல்லாவற்றிலும் மன தெளிவுணவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லுகிறது. இந்த கிராமம் இல்லைன்னா என்ன, இன்னொரு பக்கத்து கிராமம் இருக்கு, வாங்க அங்கே போய் நம்ம சுவிசேஷம் சொல்லலாம். சரிப்பா. ரேச்சல், நைட் ப்ரேயர் இன்னைக்கு வா போகலாம். நம்ம தூக்கமாக வருது. 2:30 மணிக்கு பாக்கியலட்சுமி நாடகம் போடுதான். நான் பார்த்துட்டு அப்புறமா வரேன். ரேச்சல், நம்ம ஏசப்பா வந்து நம்ம வருகைக்கு ஆயத்தப்படணும். அதனால் மணவாளன் வரப்போகிறார், நம்ம சீக்கிரமாக ரெடி ஆகணும். நாடகம் பார்த்து தூங்கி வந்துட்டு நான் பின்னாடி வர பண்ணி போப்பாளி. சரிப்பா, நான் நைட் ப்ரேயருக்கு போயிட்டு வரேன். பேசிட்டு இருக்கிறீங்க? அதை ஏன் கேட்குறீங்க? எங்கள் ஹஸ்பண்ட் தாங்க கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விட மாட்டாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அதே ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா, என்ன பண்ணுறேன்னு கேட்டுகிட்டே இருப்பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, எஃப்சிபா கிட்ட பேசிட்டு வரேங்க. என்ன எஃப்சிபா, கல்யாண் ஜுவல்ஸே உமால் தான் இருக்குது போல இருக்கு. பயங்கரமாக இருக்குது புடவெல்லாம். மேக்கப்புக்கே ரொம்ப செலவு பண்ணுவீங்க போல இருக்குது. ஐயோயோ, முடிய பாரு பா, முடியுதான் எஃப்சிபா. எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது எஃப்சிபா உன்னை பார்த்தா. ஐயோ, உனக்கு தெரியாதா? இன்னைக்கு மணவாளன் வரப்போறாரு. என்னுடைய அழகுல மயங்கி அப்படியே என்ன தூக்கிட்டு போறாரு. உலக அழகுமே பண்ணிப்பா, ஐசாராய் மாதிரி. எங்க குடும்பத்திலே நான் தாங்க அழகு. இல்லை எஃப்சிபா, சொல்லியிருக்காங்களே உங்கள் அக்கா ஒருத்த சபைக்கு வருவாளாமே, அவள் தான் அவ்வளோ அழகாமே. சொல்லுங்க எஃப்சிபா. இல்ல மணவாளன் வரப்போறாரு. என்னுடைய அழகுல மயங்கி என்ன மட்டும் தான் கூட்டிட்டு போறாரு. நீங்க எல்லாம் இருக்க போறீங்க இங்கே. ஐயோ கடவுளே, இதெல்லாம் நான் கேட்கணும்னு இருக்குது, தலை விதி. நான் காலை 7:30 மணிக்கு வந்தப்பா சர்ச்சுக்கு. அப்படியா? நீ எத்தனை மணிக்கு வந்த சர்ச்சுக்கு? நான் 7:45 வந்தேன்டி. 7:45 வந்துட்டு என்ன சீன் போடுறது போற, அது லேட்டாக வந்துருக்குது.
ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். சபா காயிலிருந்து சமையல எவ்வளவு வேலை, எவ்வளோ வேலை. பாஸ்டர் கூட எனக்கு தான் ஃபோன் போடுவார். ஃபோன் போட்டு வேலை முடிச்சிட்டியாமா, சபையெல்லாம் பெருமையா பேசிக்கவே மாட்டேன். ஆனா இவங்களை பத்தி சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. இவ்வளவு நேரம் ஒருத்தி மேக்கப் போட்டு பீத்திக்கனால அவன் மேக்கப் 20,000 ரூபாவா என்கிட்ட வந்து சொல்றா. அங்கிள் 20,000 ரூபாய் கையில காணிக்க கேட்டாரு, குத்தலாவா? 20,000 ரூபாய் மேக்கப் செட்டு எதுக்குங்க? அவளுங்க 10,000 ரூபாய் கொடுத்து புடவை வாங்கினாலும் என்கிட்ட காட்டலாம். நான் புடவையை பார்த்தது இல்லை, 10,000 ரூபாய் புடவையை பார்த்தது இல்லையா? என்கிட்ட வந்து காட்டுறா. இவ்வளவு விடுங்க, அவ போன் பேசுகிறாள். அவ பாஸ்ட் மெசேஜ் எடுத்துட்டு இருப்பா, உச்சிக்கின்னு போனே தான் பேசினு இருப்பா. கேட்டா புருஷன் கிட்ட பேசுறேன், புருஷன் கிட்ட பேசுறேன், புருஷன் கிட்ட பேசுறேன்னு சொல்லுவா. யாருக்கிட்ட தான் பேசுவாலே தெரியல. அதை ஒட்டி தூங்க மூஞ்சி அது. அது சரியான தூங்க மூஞ்சி. அதை விட 8:30 மணி ஆனா அதை பார்க்க முடியாது. பாக்கியலட்சுமி சீரியல்ல தான் இருக்கும். இது பேரு தான் பரிசுத்த மாரி, சுத்தமா பரிசுத்தன்றதே இல்ல கொஞ்சம் கூட. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வாங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம். பரிசுத்த வாட்டிகள் உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேர் இருக்காங்களே, பரலோகம் போயிட்டு பைபிள் காலேஜ் படிச்சிருக்காங்க. ஆனா இவங்க என்ன நினைப்பு தெரியுமா? பரலோகம் போயிட்டு நம்ம பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நினைப்பு. இவங்க மணவளன் வர போறாராம், இவங்க தான் கூட்டு போறாராம். சர்ச்செல்லாம் கழுவுறது நான் தான், என்னதான் மணவளன் கூட்டு போவாரு, இவங்களை எப்படி கூட்டு போவாரு? அது இந்த அம்மாக்குறாங்களே, சும்மான வேகம் ஆயிட்டு வீட்டுல இருந்து கிளம்பிடும். ஊழியம் செய்ய போறேன், டிராக்ஸ் கொடுக்க போறேன்னு. ஊர்ல இருக்கிற சாமி போட்டோ எல்லாம் இது வீட்டுல தான் இருக்கும். இவங்க 2 பேர் காலையில வீட்டுல இருந்து கிளம்பிடுவாங்க. துணி துவைக்க மாட்டாங்க, பாத்திரம் தேய்க்க மாட்டாங்க, சாமான் கழுவ மாட்டாங்க, புருஷ முன்னாடிக்கு சாப்பாடு செஞ்சு போட மாட்டாங்க. ஆனா சபைக்கு கரெக்டா வந்துடும். கேட்டா மணவளன் வர போறாரா, கூட்டு போறதா. மணவளன் வரதா போறாரு, என்னதான் கூட்டு போறாரு, நீங்க பார்க்க தானே போறீங்க. பயமா இருக்குதுப்பா எனக்கு. ஆண்டோட வரிகளை நம்ம கைவிடப்படுமோன்னு கொஞ்சம் பயமா இருக்குதுப்பா. சொல்லு. நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, மணவாளன் வரப்போறாரு. நம்ம எல்லாருமே ஆயத்தமா இருப்போம். நம்ம மணவாளன் வரப்போட நம்ம எல்லாருமே அவர் கூட நம்ம மணவாளன் வரப்போறாரு. நம்ம எல்லாருமே ஆயத்தமா இருக்கலாம். முன்னாடி எங்க இருந்து கிளம்பிடுறாளுங்க எல்லாமே. வாங்கடி போய் போய் என்னன்னு கேட்கலாம். வாங்கடி, அவளுக்கு எங்க கிளம்பிடுறாளுங்க, எங்க போறாங்கன்னு சொல்லி கேட்கலாம். சிஸ்டர் என்ன காலேஜி, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கொடுங்க சிஸ்டர். இல்லம்மா, எங்ககிட்டயே கொஞ்சம் தான் இருக்கு. உங்களுக்கு குத்துட்டா நாங்க என்னமா பண்றது? என்ன செஞ்சு டிராக்ஸ்ல குத்திங்க, கொஞ்சம் எண்ணெய் கொடுக்க மாட்டீங்க? இருக்குதுமா, உங்களுக்கு குத்துட்டேன்னா அப்புறம் நாங்க என்னமா பண்றது? நான் போய் ஜபம் பண்ணி எண்ணெய் வர வச்சுக்கிறேன். ஏசப்பா ஓவரா பேசிட்டேன். ஏசப்பா என்ன குடி, ஏசப்பா ஏசப்பா என்ன குடி, ஏசப்பா. ஏசப்பா எனக்கு என்ன வேணும் ஏசப்பா? என் போனுக்கு சார்ஜர் மட்டும் கொடுங்க ஏசப்பா. பிரச்சனை சார்ஜ் கேட்கற பாரு. அந்த சார்ஜர் வச்சு நான் உங்ககிட்ட நான் வந்துடுவேன் ஏசப்பா. எப்படியாச்சும் சார்ஜர் கொடுங்க ஏசப்பா. ஏசுவே நாமத்துல கூட ஏசப்பா. மணவாளன் வந்துட்டாப்பா, நம்ம எல்லாருமே ஆயத்தமா போலாம்ப்பா. மணவாளன் வந்து நம்ம போலாம். கிருபை பெற்றவளே வாழ்க, வாங்க என்னோட கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிங்க.
பார்க்கலாம் இருக்கிறாரான்னு சொல்லிட்டு. ஏசப்பா 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 ஏசப்பா, நான் உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள். ஏசப்பா என்னை மன்னிச்சுடுங்க ஏசப்பா. இந்த அழித அலங்காரத்துக்காக அழிவில்லாத உங்களுடைய நித்திய வாழ்க்கை நான் இழந்துட்டேன் ஏசப்பா. என்னை தயவுசெய்து மன்னிச்சுடுங்க ஏசப்பா. நீங்களும் என்ன போல இல்லாதபடிக்கு ஏசப்பா நம்மளுடைய அழகை பார்க்கல, நம்மளுடைய உள்ளதை தான் பார்க்குறாரு. நீங்கள் எல்லாம் ஏசப்பா என்ன மாதிரி இல்லாதபடிக்கு ஏசப்பா ஆர்வமாக நீங்கள் தேடுங்க. உங்களுடைய அவருடைய வருகையிலே நீங்களாம் எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்காக நீங்கள் ஆயத்தமாக ஜெபம் பண்ணுங்க. ஐயோ கத்தாவே ஏசப்பா, என்னை மன்னிச்சுடுங்க ஏசப்பா. என்னோட செல்போன் அடிமைத்தனத்தால மணவாளனுடைய வருகையை நான் இழந்துட்டேனே ஏசப்பா. ஏசப்பா என்னை மன்னிச்சுடுங்க ஏசப்பா. நான் பாவி ஆயிட்டேனே ஏசப்பா. அப்பா என்ன மாதிரி யாருமே இருக்காதீங்கம்மா. நீங்க செல்போனோட அடிமைத்தனத்துல நீங்க இருக்காதீங்கம்மா. செல்போன் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. கத்தருக்கே முதலாவது இடத்தை கொடுங்கம்மா. இல்லைன்னா என்ன மாதிரி நீங்களும் மணவாளனோட வருகைக்கு கைவிடப்பட்டுருவீங்க. தயவு செய்து இது கோரிக்கையா வச்சுக்கோங்கம்மா. ஐயோ ஐயோ, நான் தூங்கியே நான் சீரியல் பார்த்தேன். நான் மணவாளன் வருகை இழந்து போயிட்டேன். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது தயவுசெய்து நீங்கள் வசனத்தை கேளுங்க, தூங்காதீங்க. மணவாளன் வருகை இழந்து போகாதீங்க. கிடையாது பசுத்தம் இல்லாம ஏசப்பாவை நானு அவரோட கூட பிரவேசிக்காம அவரை நான் விட்டுட்டேன். நீங்களும் அப்படி இல்லாம பசுத்தமா இருந்து ஏசப்பாவை கூட நீங்க பிரவேசிங்க. ஐயோ ஏசப்பா, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லி அடுத்தவங்களுக்கு என்ன குறைன்னு தேடி பார்த்து கடைசியில் என்ன குறையா இருக்கிறத கூட நான் காப்பல இல்லையே ஏசப்பா. என்ன மாதிரி யாருமே அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க. நீங்கள் குறை சொல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை வாங்கினா மணவாளன் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். ஐயோ கனவா? இவ்வளோ சீக்கிரம் மணவாளன் வந்துட்டாரா? நான் இன்னும் ரெடியே ஆகலையே. இவங்கள மாதிரி இல்லாமல் நான் சீக்கிரமாக போய் மணவாளனோட வருகையில் ஏற்றுக்கொள்ளப்பட போகிறேன். நீங்களும் ரெடி ஆகிடுங்க. பாய்.